பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருக்கோங்க. அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து கரெக்டாக இருக்கும் சாம்பார். கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஈஸியான சாம்பாரை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இது மெயினாக சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. நீங்கள் வெறும் பூண்டுக்கு பதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சேனல்